அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். அதில் 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய வினாவும் அதற்குரிய விடைகள் பகுதி தான் தொடர்ந்து பல பதிவில் பார்த்துட்ருக்கோம். அது உங்களுக்கு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இதில் இன்று பார்க்கக்கூடிய பகுதி இயல் 7 உரைநடை பாடம் இலக்கியத்தில் மேலாண்மை என்று சொல்லக்கூடிய பாடத்தில் இருக்கின்ற கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய வினா. புற சூழல்களுக்கு ஏற்ப உங்கள் நேர மேலாண்மையை பயன்படுத்தி கல்வியில் கவனம் செலுத்துவதற்கான வழிமுறைகளை குறித்து கலந்துரையாடுக என்று சொல்லக்கூடியது. இந்த கலந்துரையாடல் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கலந்துரையாடுகின்ற அமைப்பில் உங்களுக்கு இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியை பாருங்கள். இதில் வகுப்பில் மாணவர்கள் இருக்கின்றார்கள், ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். கல்வி என்பது நம்முடைய சிந்தனையை, அறிவை, ஆற்றலை தூண்டக்கூடிய ஒரு இதாகும். அதை கற்பதற்கு நமக்கு மனம் சிதறிவிடாமல் நாம் கல்வி கற்பது தான் நம் மனதில் ஆழப்படிந்து வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் தற்கால சூழ்நிலையில் செல்லிடைபேசி, தொலைக்காட்சி போன்ற பல்வேறு நிகழ்வுகள் மாணவருடைய படிப்பு கவனத்தை சிதறடிக்கின்றன. அந்த நிகழ்வை கலந்துரையாடல் மூலம் சொல்லப்படுகின்றது. அதற்குரிய படங்களும் அந்த உரையாடல், இந்த கவனச்சிதறல் ஏன் ஏற்படுகின்றது, அதை நீக்குவதற்கு என்ன வழிமுறைகள் என்ற பகுதியும் உங்களுக்கு இந்த பதிவில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பதிவை பாருங்கள். அனைவருக்கும் பயனுடையதாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.